நான் ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியர். இந்த தொழிலில் நான் ஈடுபட்டிருக்கிறேன். அதாவது மீன் பண்ணி நான் ஓய்வு பெற்றிருக்கிறேன். இப்பொழுது நான் ஓய்வு நிலையில் இருக்கிற சேவையிலிருந்து ஓய்வு பெற்றேனே தவிர அந்த தேசிய உற்பத்தியிலிருந்து நான் இன்னும் ஓய்வு பெறவில்லை. என்னால் முடிந்தவரை நான் இந்த தேசிய உற்பத்தியில் பங்களிப்பு செய்ய வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திலேயே இந்த மீன் பண்ணையை செய்திருக்கிறேன். இந்த மீன் பண்ணை அமைப்பதற்கான எனக்கான செலவு ஒரு 20 லட்சம் செலவழித்திருக்கிறேன். அத்தோடு மீன்களுக்கான உணவை வழங்குவதற்காக மட்டும் நான் 16 லட்சம் செலவழிச்சிருக்கிறேன். அண்மையிலே ஏற்பட்ட இந்த அனர்த்தம் காரணமாக மாவிலாறு அணை உடைப்பின் காரணமாகவும் அத்தோடு திக்வா புயல் காரணமாகவும் என்னுடைய மீன் பண்ணை முழுமையாக சேதமடைந்துள்ளது. அது எனக்கான முழு நஷ்டம் ஒரு 45,000 அளவில் இருக்கும் என்று மதிப்பிடுகின்றேன். ஏனென்றால் நாங்கள் போட்டது 20,000 மீன் குஞ்சுகளாகும். இந்த 20,000 மீன் குஞ்சிலையும் 18,000 எனக்கு மிஞ்சிருந்தால் கூட ஒரு மீன் 500 கிராமாக இருந்தால் கிட்டத்தட்ட 9,000 கிராம் இருக்கும். அதை விற்பனை செய்வதன் மூலமாக, மார்க்கெட் செய்வதன் மூலமாக எனக்கு 45 லட்சம் வருமானம் கிடைத்திருக்க வேண்டும். ஆனால் நான் முழுமையாக அந்த வருமானத்தை இழந்திருக்கிறேன். அத்தோடு எனக்கான பணிக்குறை, அதாவது கொம்பியூட் பென்ஷனையும் அதே போல திருவோணாமலை பிரதான கிளையிலிருந்து நான் 10 லட்சம் ரூபாய் படம் கடனாக பெற்று தான் இந்த தொழிலை ஆரம்பித்து நான் முழுமையாக இப்ப ஒரு நிற்கதியான நிலையிலே இருக்கிறேன் என்பதை சொல்லிக்கொள்கிறேன். நாங்கள் இந்த பண்ணையில் தான் வேலை செய்கிறேன். நானும் எங்களோட ஹஸ்பண்டும். எனக்கு 4-5 பிள்ளைகள். நாங்கள் கஷ்ட நிலைமையில் இந்த மீன்கூட்ட பாரம் எடுத்து நாங்கள் 2 பேரும் தான் செய்கிறது. எங்களோட சேர்த்து ஒரு 10 குடும்பம். 10 குடும்பத்துக்கும் என்ன மாதிரின்னு ஒன்றும் தெரியாது. மிச்சம் கஷ்ட நிலைமையில் நாங்கள் இங்கே தான் தங்குறது. இங்கே தான் எங்களோட எரிப்படம் எல்லாம். ஆனால் எங்களுக்கு இப்போ சரியான கஷ்டம்டா அந்த மீன் போனதால தான் கஷ்டம். எங்களுக்கு மாதம் 45,000 சம்பளம் தருவாங்க. நாங்கள் அதை வச்சு தான் சீவிச்சிட்டு போனாங்க. இப்போ வரப்போகிறது ஸ்கூல். எங்களோட பிள்ளையெல்லாம் ஸ்கூலுக்கு போகணும். அதனால் அவங்ககிட்ட நாங்கள் என்ன செய்கிறேன்னு சொல்லி அது மனத்தாபமாக தான் இருக்குது. ஆனால் இந்த மீன் கூடு நீங்கள் மீண்டும் இதுக்கு மீன் போட்டு செஞ்சு தரது எங்களுக்கு மிச்சம் ஒரு இதாக இருக்கும்.